பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சொல்லப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லிவிடுகிறேன். இதில் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு பிடித்தமானதாக இருந்தது. செல்லப்பிள்ளை என்றார்கள். என்னுடைய கணக்கு ஆசிரியர் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களும் இங்கே இருக்கும் தமிழ் ஆசிரியரும் என்னுடைய உயர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்குரியவர்கள். சமயத்தில் 1998 என்று நினைக்கிறேன், நாங்கள் இந்தியா செல்ல வேண்டும் என்று இருந்த பொழுது படித்த பழைய பள்ளிக்கு செல்ல வேண்டும், அங்கு யார் வீட்டில் தங்குவது என்று சொல்லி யோசித்து தமிழாசிரியர் அவருக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினேன். அதற்கு அவர்கள் என்ன ஒரு பதிலை கொடுத்தார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் பெற்றோர் வீட்டிற்கு வருவதற்கு கேட்க வேண்டுமா? நல்ல ஒரு மறந்து வைத்தது. எப்பொழுதும் நீங்கள் வரலாம் என்று எழுதினார்கள். அப்படி மிக பிரியமான மதிப்புக்குரிய 2 ஆசிரியர் பெருமக்கள், உங்களோடு நான் என் தியானத்திற்கு தெரிந்து கொண்ட வேத பாகம் என்னவென்றால், யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், 3 முதல் 6 வசனங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறதா இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். இன்னொரு வசனத்தையும் கூட வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே மன்னிக்க வேண்டும், மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் இதோடு சேர்த்து வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. நான் உங்களோடு தியானிக்க வேண்டும் என்று எதை தெரிந்து கொள்ளலாம் என யோசித்த பொழுது, 50 வருடங்களுக்கு மேலாக இந்த மார்க்கத்தில் நான் இருந்து அநேக பிரசங்கங்கள் தியானங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு சமயம் கூட இந்த கற்பனைகளை பற்றி பேசினதை, அதாவது பொதுவாக 10 கற்பனை பற்றி பேசுவார்கள், 4ஆம் கற்பனை பேசுவார்கள், ஒவ்வொரு கற்பனையாக எடுத்து பேசின ஒரு 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 தியானத்தை நான் கேட்டதே இல்லை. ஆகவே நான் யோசித்தேன், ஒருவேளை இந்த கற்பனைகளை குறித்து பேசினால் என்ன என்று யோசித்த பொழுது, பின்பு ஒரு கற்பனையை மாத்திரம் எடுத்து பேசுவோம் என்று சொல்லி அது 1ஆம் கற்பனையாக அதை நான் எடுத்துக்கொண்டேன். ஆண்டவர் மனிதனை படைத்து அருமையான ஒரு தோட்டத்தில் அமர்த்தி வைத்து அவனை அன்பாக நேசித்து
நன்மைக்கென, சமாதானத்திற்கென, சந்தோஷத்திற்கென சில நியமனங்களை அவர் கொடுத்து இந்த கற்பனைகளையும் அவர்களுக்கு தெரிவித்தார். காலங்கள் கடந்து இஸ்ரவேல் ஜனங்களின் நாட்கள் வந்து அவர்கள் எருசலேமுக்கு அடிமைகளாக கொண்டு போன அந்த நாட்களிலே எப்படி நாம் இந்திய பண்பாடுகள், கோட்பாடுகள், சடங்காச்சாரங்கள், பண்பாடுகளை அனைத்தையும் அறிந்து உணர்ந்து அவைகளோடு இந்த நாட்டிற்கு வந்து நான் ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்தேன். அங்கு முதலாக மாணவனாக ஒரு வகுப்பிற்கு சென்றேன். அப்போ ரொம்ப இங்கிலீஷ்லாம் இப்பயும் தெரியாது. அப்போ தமிழ் மாதிரி தான் இங்கிலீஷ்லாம் பேசுறது. அதனால் மௌனமாக பின்னால் போய் உட்கார மாட்டேன், முன்னால் தான் உட்காருவேன். முன்னால் போய் உட்கார்ந்தேன். அப்போ ஆசிரியர் வருவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமாக பேசிக்கொண்டார்கள். ஒரு நபர் அந்த போட்டிருந்த மேஜையின் மேலே உட்கார்ந்து கொண்டு கொஞ்சம் ஆசிரியர் போன்று எனக்கு தெரிந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருவர் வந்தார். ஹாய் டேவிட் அப்படின்னு சொல்லி ஹவாயு ரொம்ப நண்பரை போல பேசினார். கடைசியில் பார்த்தா அவர் தான் ஆசிரியர். எனக்கு தூக்கி வாரி. இப்படி இந்த நாட்டுக்கு நமது பண்பாடுகளோடு கோட்பாடுகளோடு வந்து இங்கே உள்ள காரியங்களை, இந்த நாட்டு பண்பாடுகளை, நடக்கைகளை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் அது ஆரம்பத்தில் அப்படி அதிர்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பு. பின்பு நமது பிள்ளைகள், நமது பேர பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் இப்படி நமது நாட்டு பண்பாடுகளை மறந்து அது என்ன என்றே தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்களிலே தங்களை நடத்தின, தங்கள் முற்பிதாக்களை நடத்தின, நடத்தக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கு இருப்பிடமான அந்த இறைவனை மறந்து அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்த அந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து வழிநடத்தி அற்புதங்களை செய்து மறுபடியும் மறந்து போன அந்த கற்பனைகளை அவர்களுக்கு அவர் எழுத்தின் மூலம் எழுதி கொடுத்தார். உங்களில் எத்தனை பேர் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாது. ஊராம் தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்காய், காசுக்கு 2 விற்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளக்காரன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கட்டத்தில் ஷாஜகான், அவருடைய மகன் அவுரங்கசீப் அவர்கள் பலவீனப்பட்டு தளர்ந்து போன அந்த காலம். இந்நாட்களிலே பிற நாடுகளிலிருந்து, நீங்கள் இந்தியாவில் பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அந்த பிரெஞ்சு காலனி, அங்கே உள்ளவங்க பிரெஞ்சு போகலாம், அங்கே இருக்கவங்க வரலாம். நீங்கள் கோவா போனீங்கன்னா அது மாதிரி இருக்குது. அந்த பிற நாட்டினர்கள் வியாபாரத்தின் ரீதியாக இந்தியாவுக்கு வந்தார்கள். அப்படி வந்ததுதான் அந்த பிரிட்டிஷ் காரங்க. அவர்கள் எப்படி நாம் இந்த நாட்டிற்கு வந்து வீட்டை கட்டி சொத்துக்களை வாங்கி நமது பிள்ளைகள் எல்லாம் குடிமக்களாகி இந்த நாட்டினரை போல பேசி பழகி இந்த நாட்டினராக ஆவது போல அவர்கள் அங்கே வீட்டை கட்டி குடும்பத்தை உண்டாக்கி நம்மை இந்தியர்களை அடிமையாக்கி கொண்டார்கள். நான் செய்கிற பொருளை தான் நீ வாங்கணும். எல்லா ஜனங்களுக்கும், சாதாரண ஒரு பாமர ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் அவசியமானது உப்பு. உப்பில்லா பண்டம் குப்பையில். இந்த உப்பை நம்ம செய்யக்கூடாது, அவன் தான் செய்யணும், அதைத்தான் வாங்கணும், அதுக்கு வரி வட்டி எல்லாம் கொடுக்கணும். யாரு அவன்? இந்தியன் அல்ல, எங்கேயோ இருந்து வந்தவன். நம்மளை அடிமையாக்கி நமக்கு சட்டங்கள், இப்படிதான் நீ இருக்கணும், சுட்டு வீழ்த்திடுவேன். அப்போ இந்தியர்கள் கொதிக்க ஆரம்பித்தார்கள். சுதந்திரத்தை பெற ஆசைப்பட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற ஆசைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய மோகன்தாஸ் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முன்னிலையில் இருந்து பலத்தினால் சுதந்திரத்தை பெற முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே சத்தியாகிரகத்தின் மூலம் சுதந்திரத்தை பெற ஆசைப்பட்டு பல பிரயாசங்கள், பல இழப்புகள். ஏன்
இவன் நம்ம நாட்டுல கஷ்டப்பட்டு உழைச்சி காய்கறியை போட்டு அதுல பலத்தை செலவழிச்சு, பணத்தை செலவழிச்சு, நேரத்தை செலவழிச்சு, உரம் போட்டு, தண்ணி ஊத்தி, வெள்ளரிக்காய விட்டு அதை வித்து ஏதாவது காரியங்கள் வாங்கலாம், பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி போனா கடிதம் போடுறானா? எவ்வளவு? 2 தான் காசுக்கு. கூடையும் விற்கக்கூடாது, குறையா விற்கக்கூடாது. இவன் உரிமை சட்டம் போடுறான், இப்படிதான் நீ இருக்கணும். இந்த சட்டத்தை எதிர்த்து பிரத்தியானை வெளியேற்றத்தக்கதாக, வெள்ளையனே வெளியேறு, உனக்கு என்ன உரிமை என் நாட்டில் உண்டு, எனக்கு நீ சுதந்திரம் கொடு என்று சொல்லி உரிமை குரலை அவர்கள் எழுப்பினார்கள். 1930ஆம் வருடம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்தது. காந்தி அவர்களின் முன்னிலையில், நீ என் நாட்டினருக்கு உப்புக்கும் வரி கேட்கிறாய், நாங்களே உப்பு செய்வோம், நாங்களே எங்களுக்கு தேவையான பொருட்களை செய்வோம், என்ன உன்னால் செய்ய முடியும் செய்து பார் என்று சொல்லி அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்தில் முதலாவது ஒரு பெரிய முயற்சியை மேற்கொண்டார். அப்பொழுது சுமார் 240 மைல் தூரம் உள்ள ஒரு நடை, சுமார் 78 பேர், பெண்கள் வேண்டாம் ஆண்கள் மாத்திரம் போதும் என்று சொல்லி சிறிய ஒரு குழுவாக ஆரம்பித்தது. மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்து அது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முடிந்தது. சுமார் 48 கிராமங்களுக்கு இவர்கள் நடந்து சென்றார்கள். இந்நாட்களிலே ஒவ்வொரு கிராமமாக அவர்கள் நடந்து சென்று சுமார் 1 லட்சம் பேர் அந்த உப்பு சத்தியாகிரகம் முடிந்த சமயத்தில் கூடினார்கள். இந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த இந்த வெள்ளைக்காரன் சுமார் 80,000 பேரை சிறையில் அடைத்தான். 279 பேர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். என்ன இழப்பு வந்தாலும் சரி, இன்றைக்கும் போர்த்தளத்தில் இருக்கணும் அது இந்திய வீரர்கள். சமீபத்திலே ஒரு சமயத்தில் நான் செய்தியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த அண்டை நாடாகிய பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஊடுருவுகிறது, ஆகவே இந்திய படைத்தளத்தின் எல்லையிலே அது கடுமையாக்கப்பட்டது, ஊடுருவலை தடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள். அப்படி அவர்கள் பிரயாசப்பட்ட பொழுது அங்கே வைக்கப்பட்டிருந்த போர் வீரர் ஒருவர் சொன்னார், இந்திய நாட்டிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட பிரத்தியான் அள்ளி செல்ல அனுமதிக்க மாட்டேன். இந்த இரத்தத்தில், இந்த எண்ணத்தில், இந்த பரம்பரையில் தோன்றியவர்கள் தான் அமர்ந்திருக்கும் நாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. யார் இந்த பிரத்தியான்? ஆண்டவர் அழகான தோட்டத்தை உண்டாக்கி, இந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனின் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்றும் பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப குறையானால் அவ்வளோத்தையும் நான் வாசிக்கல. ஆண்டவர் அருமையான ஒரு தோட்டத்தை உண்டாக்கி, அழகான
அழகான அப்படி நதி, நல்ல பழங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை எடுத்து செல்ல ஆசைப்படுகிறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன பழங்களை அங்கே வைத்திருந்தார் என்பதனை கொஞ்சம் நம்ம பார்க்க முடிகிறது. 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அன்பு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே மரங்களை உண்டாக்கி அவர் வைத்திருந்த அந்த கனிகள், பழங்கள், அதன் ருசி, அதன் அனுபவம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட அனுபவத்தை வைத்திருந்தார். எனக்கு ஒரு கற்பனை வீடு உண்டு. பல காலம் கட்டி கொண்டு இருக்கிறேன். அடிக்கடி கட்டுவேன். அப்படியே கிராமத்துல ஒரு 2 ஏக்கர் நிலத்தை வாங்கி சுத்தி அப்படியே நிறைய பழமரங்கள் வைக்கணும். அதுல ஒரு நல்ல ஒரு வீடை கட்டி பின்னால ஒரு ஊஞ்சல் ஒன்றை போட்டு அந்த ஊஞ்சலை படுத்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சலசல அப்படியே தண்ணி போகணும். அந்த தண்ணி பக்கத்துல அப்படியே மான்கள் வந்து தண்ணி குடிக்கணும். சாயங்கால நேரத்தில் அப்படியே ஒரு போட்டு எடுத்துட்டு போய் மீனை பிடிச்சி அதில் உட்காந்து சுட்டு அப்படியே ஒரு கற்பனை அடிக்கடி பண்ணுவேன். கற்பனை வீடு. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அழகான ஒரு சூழ்நிலையை வைத்தது. அங்கே எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த சாயங்காலம் எனக்கு தோட்டம் ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்குள்ளே போகும்போதுனால அந்த தோட்டத்துக்கு போவேன். தினமும் சாயங்காலம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து தனது மகனோடு ரொம்ப சிரிச்சு விளையாடுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். நானும் விளையாடி இருக்கேன். பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது இப்படி மணிக்கணக்கால் விடாம சிரிச்சுக்கிட்டே இருந்ததில்லை. சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த பையனும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சில டைம்ல அப்படியே பாப்பா என்ன செய்றாங்கன்ட்டு அந்த வண்டியில தள்ளிட்டு போவாரு. இல்லை அந்த பாலை உதச்சி விளையாடுவாரு. ஒரு சின்ன அந்த பார்க் மாதிரி ஒன்றை கட்டி வச்சிருக்காரு. அதில் அந்த சின்ன பிள்ளைங்க தொங்கிட்டு போறது, வலிக்கு போறது, இந்த மாதிரி ஒரு சின்ன இது ஒன்று வச்சிருக்காரு. ரொம்ப சின்ன பையன், அதெல்லாம் ஏற மாட்டான். அந்த வயசுல கிடையாது அவனுக்கு. அப்போ இவரு அவங்கிட்ட நான் ஸ்டாப்பா தொடர்ந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு என் ஒய்ஃபுடைய அக்கா பேரன் ரோமன், ஒருவேளை உங்களுக்கு தெரியும். இவன் வந்து இப்போ ஒரு ஒரு வாரத்தில் அவனுக்கு 1 வயசு ஆக போகுது. நான் கொஞ்ச நாளாக அவனை பார்த்தேன்னா விளையாடுவேன். என்ன சூட்டு கட்டி எப்படி போட்டிருந்தாலும் சரி அவன் இப்படி தவந்து போவான். நானும் அவனோட தவந்து போவேன். இந்த சோஃபா அடியில் பாலை தள்ளி விட்டு இப்படியே படுத்து கிடந்து எடுப்போம். நானும் அதில் படுத்து கிடந்து உள்ள கை விட்டுட்டு இருப்பேன். அவ்வளவு அவனோட விளையாடுறதுக்கு சந்தோஷம். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாம் ஏவாளோடு விளையாடினார். நேரத்தை செலவழிச்சாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. இந்த ஊராம் வாராம் வந்து இவனுக்கு அங்கே என்ன உரிமை, என்ன சந்தர்ப்பம், என்ன தொடர்பு? கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரோ போட்டான் விதையை. எங்க அப்பா ஒரு விவசாயி, நல்லா விவசாயம் பண்ணுவோம் நாங்க. அப்போ இந்த உழவு உழுதுட்டு போவாங்க, பின்னாலே கடலையை போட்டுட்டே போவாங்க. இப்போ இது ஒரு மரணி வச்சுங்க. அந்த உழவு போயிடுச்சு சொன்னால் அது ஒட்டி போக முடியாது. கொஞ்சம் அப்படியே இடத்த விட்டு அப்படியே போவோம். அந்த இடத்துல சில பயிர் வகைகளை போடுவோம். இந்த அடுத்தவங்க நிலம் இருக்கிற பக்கத்தில் ரொம்ப விலை உயர்ந்த பயிர்களை போடுறதில்ல. அந்த மற்றவங்க யாராவது பறிச்சுட்டு போவாங்க, வழி ஓரத்தில் யாராவது பறிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லி விலை கூடின பயிர் வகைகள் நாங்கள் சாப்பிடணும்னு சொல்லி அதிக விலைக்கு விற்கணும்னு சொல்கிற அந்த பயிரெல்லாம் அந்த மாதிரி அந்த ஓரத்தில் மண் வெட்டி வச்சு வெட்டி அதில் போடுவோம். பல கலர் இருக்கும். கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், கருப்பும் வெள்ளையும் சேர்ந்து இருக்கும். ஒரு பயிருக்கு காக்கா முட்டை பயிர்னு பேர். ஏன்னா அது கருப்பு, வெள்ளை, இந்த சட்டை கலர், ப்ளூ, நீல கலர் இதெல்லாம் அதில் இருக்கும். இன்னும் வெள்ளை அந்த பர்பிள் கலர் இருக்கும். சாப்பிடவும் ருசியாக இருக்கும், ரொம்ப விலை கூடது. இந்த விவசாயத்தில் சில டைமில் அந்த மழை பெய்யலன்னு சொன்னால் மற்றவங்க அப்படி
பேசிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, என்னப்பா என்ன என்ன மேனி கிடைக்கும்? அதாவது இத்தனை மரக்கால் நெல் விதைச்சா இத்தனை மூட நெல் கிடைக்கும், இத்தனை மூட கடலை போட்டா இத்தனை மூட அதுக்கு விளைஞ்சி கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கு. அது ஒரு மேரி என்று சொல்வார்கள். சில சமயத்தில் நல்லா மழை பெஞ்சு நல்ல உரம்லாம் போட்டோன்னு சொன்னா 1.5 மேரி 2 மேரி கிடைக்கும். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் விதைக்க சென்றான். அவன் விதைத்த பொழுது நல்ல நிலத்திலும் பயிர் விளைந்தது, முள்ளுள்ள இடத்திலும் பயிர் விளைந்தது, பாறையான இடத்திலும் பயிர் விழுந்தது, இந்த நடப்பாதையிலும் பயிர் விழுந்தது. நடப்பாதையில் விழுந்தத பறவைகள் தின்றுவிட்டன. பாறையான இடத்தில் விழுந்த பயிர்கள் முளைக்க முடியாமல் வேறு போக முடியாமல் செத்து போயிட்டன. முள்ளுள்ள இடத்தில் முளைத்து அவர்கள் முள்ளுகளால் நெருக்கப்பட்டு அவையும் பயன் கொடுக்காமல் போய்விட்டது. நல்ல நிலத்தில் விளைந்தது மாத்திரம் எப்படி பயன் கொடுத்ததாம்? 30, 60, 100. இவன் விதைக்கிறான். இந்த ஊரான் கள்ளன் சாத்தான் அடிச்சு நொறுக்கிறான் பாட்டுக்கு. இந்த உழவு போகாத இடத்துல மண் வெட்டியை வெட்டி வச்சு நாங்க சில பயிர்களை போடுவோம். இவன் எந்த இடத்துனாலும் சரி, பாறையினாலும் சரி முளைக்குது, முள்ளுள்ள இடம்னாலும் சரி முளைக்குது. நல்ல நிலத்தில் விழுந்ததுதான் 30, 60, 100 பலந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறான். இவன் போடுற பயிர் முளைக்காம போனதே கிடையாது. ஒரு மேனி 2 மேனி இல்ல, அளக்க முடியாது. அப்படி விளைஞ்சி கொட்டுது. மோசம், நாசம், பாவம், அக்கிரமம். பெற்றோர் ஆசையோடு வளர்க்கிற கையில நலிவுகிறாங்க. இந்த குளிரில் ராத்திரி யாரையாவது வெளியே தூங்குறத பார்க்குறீங்களா? ஒரு 2-3 வாரம் வரணும். காலையிலே அந்த காரை பார்க் பண்ணிட்டு அந்த தெக்கம்மா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்து போவேன். நம்ம தெக்கம்மா சர்ச்சு பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிட்டு ஒரு 3 வாரத்துக்கு முன்பு வரை ஒரு பெண் அந்த சின்ன சின்ன கடைகள் இருக்கும், அந்த கடை வாசல்ல ஒரு பெரிய பொட்டலத்தை போட்டு அது மேலே உட்காந்து ஒரு சாக்கு மாதிரி ஒரு இதை வச்சு மூடிப்படுத்து. சாத்தான் விளையை போடுற அந்த பயிரின் விளைவு. சகோதரர் ஜெபஸ்டின் போன வாரம் சொன்னாங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு பெண் நடந்து கொண்டு போனாங்களாம். அப்போ 2 போர் வீரர்கள் சவால். அவளுக்கு கர்ப்பிணி பெண், அவள் வயிற்றில் இருக்கிறது. ஒருத்தன் ஆம்பளை பிள்ளைங்கிறது, இன்னொருத்தன் பொம்பளை பிள்ளைங்கிறது. இதுக்கு அவர்கள் அந்த சவாலுக்கு வைத்துக் கொண்ட சன்மானம் என்னன்னா ஒரு பாக்கெட் சிகரெட். அது ஆண் பிள்ளையா இருந்தா நீ எனக்கு சிகரெட் ஒரு பாக்கெட் தரணும், பெண் பிள்ளையா இருந்தா நான் உனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் தருவேன். எப்படி டெஸ்ட் பண்ணாங்களாம்? அந்த கண்ணை எடுத்து போய் அது முனியில இருந்த அந்த ஷார்ப்பான கத்தி கிழிச்சி சாத்தான் விளைய வைக்கிற அந்த பயிரின் விளைச்சல் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வேதனை. அவனுடைய விளைச்சலின் பேர் அந்த அவன் விளைய வைத்து வரும் அந்த பயிர்களின் பெயர் என்னன்னு சொன்னா, அந்த அதே கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க போதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஒன்னையும் எடுத்து எவ்வளவு நேரம் பேசலாம். இந்த கோபம், இந்த கோபத்துக்கு கோபங்கிற அந்த ஒரு விதையை போடுறான். அந்த அதாவது வெள்ளரிக்காய் போட்டா வெள்ளரிக்காய் தான் முளைக்கும், வெள்ளரிக்காய் தான் விலனா வரும். எங்க சார் விஜயன் சார் ஒரு தடவை சொன்னாங்க, வீட்டில் ஒரு பழமரம் வாங்கி வச்சிருக்கப்போ அதில் 3 விதமான பழங்கள் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க.
அது இந்த ஒட்டு இந்த மாதிரி முறையில மனுஷர்களுடைய விஞ்ஞானம் அறிவு வளர்ச்சியில செய்றாங்க. இங்க இந்த சாத்தான் போடுற ஒவ்வொரு விதையிலையும் முளைச்சி சும்மா நூற்றுக்கணக்கா வெடி செதறி அப்படி முளைக்கிற அந்த முளைச்சி பலன் தர்றத அப்படியே பார்த்து யோசிச்சு பாருங்க. என்ன வேதனையான உலகம் இது. எங்க ஊர்ல ஒரு நண்பரை அறிவேன். ஒரு சமயத்தில் என்னுடைய தம்பி சிறுவேண்டத்தில் இறங்கி பள்ளியப்புறத்துக்கு வரணும். அடிக்கடி பஸ் வசதி கிடையாது. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டுன்னு சொன்னா அடுத்தாப்புல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். வர வேண்டிய சமயத்துக்கு வரவில்லை. பின்பு ரொம்ப பிந்தி வந்த பொழுது என்னப்பா என்ன ஆச்சுன்னு கேட்டு சொன்னா அவன் சொன்னா அன்னாரு ஆஸ்பத்திரியில் இருக்கதா கேள்விப்பட்டேன், அதனால போனேன். அவன் ஆஸ்பத்திரியில் இருக்கான உனக்கு என்ன அங்கே சோழி? அவன் வீட்டில் இருக்காது 7 பேர்ல நல்லவே ஒருத்தன் உண்டுன்னு சொன்னா அவன் தான். பாயசம் குடிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு சொன்னா நான் அதனால பார்க்க போனேன். ஏன் பாயசம் குடிச்சான்னு சொன்னா மனைவிக்கும் அவருக்கும் தகராறு. தினமும் சாயங்காலம் குடிச்சிட்டு வருவார். வேலைக்கு போயிட்டு அவர் வந்து காசு கொடுத்து தான் அவங்க அரிசி வாங்கி சமைச்சு அன்றைக்கி சாயங்காலம் சாப்பிடணும், மறுநாள் காலைக்கு வச்சுக்கணும். இவர் வரும்போது ஃபுல் லோடில் தான் வருவார். வந்த உடனே இங்கே சாப்பாடு இருக்கிறதுக்கு பண வசதி கிடையாது, வாய்ப்பு இல்லை. சாப்பாடு வேணும், அடி நல்லா தெரியும். நான் பக்கத்து வீடு தான் அடித்து உதச்சி அந்த அம்மா சாப்பாடை செய்யாம அடி வாங்கி வீட்டுக்கு முன்னால் படுத்துக்கலாம். எழும்ப முடியாது, பின்னிடுவார். பிறகு இவருக்கு போதெல்லாம் தெளிஞ்சு எப்போ அவர் வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு என்னன்னு தெரியாது. காலையில வீட்டில் இருந்து வருவாங்க. இப்படிப்பட்ட அந்த சண்டையில அவர் குடிச்சு பாய்சன் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போட்டிருந்தாங்க. முதல் தடவை காப்பாற்றிட்டாங்க, 2வது தடவை போயிட்டார். அவர் மறிச்சு கொஞ்ச நாள்ல அவருடைய மகளை ஒரு லாரி டிரைவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். 1 வருடத்தில் அந்த லாரி டிரைவர் அந்த பெண்ணை வெறுத்து வீட்டுக்குள்ள வச்சு தீய கொடுத்தார். இன்னைக்கு எங்கள் ஊர்ல இருக்கு, தாயோட ஒரு சின்ன குழந்தைய இருக்கு, தீ சுத்தி அவங்க வாழ்க்கை. மனுஷனுக்கு வாழ்க்கை இந்த கோபம் என்ற ஒரு விதையிலிருந்து வரும் பலன். இந்த கோபத்துக்கு அந்த வித்த போட்டாலேருந்து வர அந்த பிரான்ச் என்ன தெரியுமா? எரிச்சல். அதுக்கு பேர் எரிச்சல், ஆத்திரம், ஆவேசம், மூர்க்கம், சினம், கடுப்பு, வெறி. அந்த வெறியிலையும் இந்த வெறியிலையும் கொலவெறி. இந்த கோபம் என்னும் அந்த ஒரு விதையில் உழைத்து வரும் பலன்கள். அதுக்கு எரிச்சல், கடுப்பு, கோபம், சினம், பல பேர். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில இந்த கோபம் என்ற அந்த ஒரு விதையில் உழைத்து வரும் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்னுமாக பார்க்கும் பொழுது இந்த 1 ராஜாக்கள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அங்கே இந்த 1 ராஜாக்களின் புத்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது ஒருவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறதாகவும் அந்த திராட்சை தோட்டத்தை அந்த அரசன் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த அரசன் ஆகாப் என்பவன் இந்த திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரனாகிய நாபோத்திடத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டான். நீ எனக்கு அதை தந்து விடு, உனக்கு வேறு நிலத்தை வேண்டும் என்றால் தருகிறேன், இல்லை என்றால் அதற்குரிய சொத்து அந்த 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 பணத்தை தருகிறேன். இது என்னுடைய சொந்தக்காரர், என்னுடைய பரம்பரை சொத்து, தரமாட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவனுடைய மனைவி அங்கே ஒரு திட்டம்.
என்ன திட்டத்தை அவள் உண்டாக்குகிறாள்? நீ இதற்காக கவலைப்படுவாயா? நீ அரசனாயிருக்கும் பொழுது நீ நினைத்த சொத்தை, நினைத்த இடத்தை பெற்றுக்கொள்ளலாமே, அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி அவனுடைய மனைவி யேசபேல் ஒரு திட்டத்தை உண்டாக்குகிறாள். அந்த அதிகாரத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது தெரியும். அது என்ன திட்டம்? ஒரு உபவாச நாளை நியமிப்போம் என்று சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து, இந்த தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொன்ன அந்த ஆகாபை கொண்டு கொலை செய்ய வேண்டும். மனிதன் கோபம் என்ற ஒரு காரியத்திலிருந்து பிறக்கும் எண்ணங்கள், இச்சை, கொலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த தோட்டம் பரிசுத்தமானது. உனது எண்ணம், உனது மனம், உன் தேவனாய கர்த்தர் உன் முழு எண்ணத்தோடு, ஆத்மாவோடு, சிந்தையோடு அன்பு கூர்ந்து வைத்திருக்கும் இந்த இடத்திலே இந்த பிரத்தியானுக்கு, இந்த அந்நியனுக்கு என்ன இடம் இருக்கிறது? ஆண்டவர் அருமையான தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை அதிலே வைத்து சந்தோஷம், சமாதானத்தை கண்டு நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கும் பொழுது, அதற்கு மாறாக இந்த பிரத்தியான், இந்த சாத்தான் கள்ளமான பொறாமை, கோபம், இப்படிப்பட்ட எண்ணங்களை உண்டாக்கி மனிதனுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி, வெறுப்பாக்கி வைத்திருக்கிறான். அன்பின் ஆண்டவர் இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக அவர் அதற்கு மனிதனை அழைக்கின்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே அந்த 3ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, யாத்ராம் 20ஆம் அதிகாரத்திலே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவர் தனது உள்ளத்தை வேறு அந்நியனுக்கு கொடாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு எண்ணத்தோடு, ஆசையோடு வைத்து அவருடைய கற்பனையை கைக்கொள்வர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். 1000 தலைமுறை என்பது என்ன? இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, என்னை பகைக்கிறவர்கள் குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். தவறு செய்கிறவர்களை அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் தனது சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து, கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும். ஒரு தலைமுறை என்பது என்ன? வேதத்தின்படி 40 வருடம். இன்று அதை குறைத்து 25 வருடம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனுக்கு 25 வருடத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அந்த மகன் இன்னொரு 25 வயதில் இன்னொரு குழந்தையை அவனுக்கு பிறக்கும் என்று சொன்னால், ஒரு தலைமுறைக்கு 25 வருடம் என்ற கணக்கில் வைத்துக் கொண்டால் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் வேதனை இல்லை, சஞ்சலம் இல்லை, சமாதானம் உண்டு. அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே புரட்டி பார்க்கும் பொழுது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் ஆண்டவர் மிக நேர்த்தியாக அநேக நன்மைகளை அங்கே சொல்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இப்படி அந்த வசனங்களை அனைத்தையும் வாசிப்பார்கள். ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை. நம்ம காலையிலே எழும்பி குளிக்கிறோம், அழகான வஸ்திரத்தில் போட்டு ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று வாஞ்சியிலே பரிசுத்த இந்த வேதாமத்தையும் எடுத்து
குடும்பத்தோடு ஜெபம் பண்ணி செல்கிறோம். ஆனால் இந்த உள்ளத்திலே ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை தொழ வேண்டும் என்று செல்லுகிற நாம் ஆண்டவருக்கு ஒரு இடத்தை எங்கே கொடுத்திருக்கிறோமா? இல்லை, நமது உள்ளத்திலே அந்த கோபம், அந்த வீரம், அந்த வஞ்சனை அப்படியே இருக்கிறதா? ஆலயத்துக்கு செல்கிறோம், நுழைந்த மாத்திரத்திலே ஒருவேளை ஆலயத்திலே நமக்கு பிரியமில்லாத ஒரு நபர், நாம் வெறுக்கிற ஒரு நபர், பகைக்கிற ஒரு நபர், நமக்கு வேண்டாத ஒரு காரியத்தை செய்த நபர் இருந்த மாத்திரத்திலே அந்த ஆலை உள்ளத்தில் இருக்கும் அவன் என்ன சொல்கிறான்? அவன் இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேணும்? வீட்டை பார்த்துப்போ. இல்லை, இந்த பக்கத்தில் இருந்தான்னா அந்த பக்கத்தில் போய் உட்காந்துப்போம். எங்கே அழகா குளிச்சு சட்டை போட்டு புத்தகத்தை தூக்கி பரிசுத்த வேதாந்தத்தை தூக்கி பரிசுத்தமான ஆலயத்திலே ஆண்டவரை சந்திக்க செல்லும் அந்த சமயத்தில் உள்ளத்திலே பிரத்தியா வேண்டாத எண்ணங்கள் உள்ளத்தை விட்டு மாறல. விரட்டி அடிக்கணுங்க. வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி விரட்டி அடித்த அந்த இரத்தத்தில் பிறந்த நாம். ஒருவேளை அதற்கு பல சேதங்கள் வரலாம். 80,000 பேர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கூடி நின்று மாநாடு போட்டு பேசும் சமயத்திலே இந்த வெள்ளக்காரன் அவனுடைய அதிகாரத்தை வைத்து நம்ம நாட்டில் வந்து சுடு என்று சொல்லி சுட்டு வீழ்த்தி வாழ்ந்து போறவர்கள் நினைக்கிறார். இழப்பு உண்டு, சுலபமாக போக மாட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவன் சோதித்தவன். சுலபமாக விரட்ட முடியாதுதான். ஆனால் என் நாட்டை காப்பேனே தவிர ஒருபடி மண்ணையாகிலும் நான் பிரத்தியான் என் நாட்டிலிருந்து எடுத்து செல்வதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று நெஞ்சை பார்வை தூக்கும் பரம்பரையில் பிறந்த நான். நீ யார் எனக்கு சட்டம் போடுவது? வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லி அவனை விரட்டி அடித்து சுதந்திரத்தை பெற்ற நாட்டை சார்ந்தவர்கள் நாம். இந்த பிரத்தியான் நம்மை அடிமையாக்கி அவனுடைய கட்டுக்குள் நம்மை கொண்டு வந்து அவன் சொல்லும்படியெல்லாம் செய்வதற்கு அவன் யார்? ஆண்டவர் அன்பானவர். சமயங்களிலே நாம் யோசிக்கிறோம், அழகான மகனை தந்தார், நன்றாக படிக்கக்கூடிய ஞானவான், சிறப்பான வேலையை தந்தார், மாதத்திற்கு 75,000 சம்பாதித்தான். வாலிப வயது. ஏன் எடுத்துக்கொண்டார்? இவ்வளவுத்தையும் தந்த ஆண்டவர் அவனுக்கு ஆயுசு நாட்களை ஏன் தராமல் போனார் என்று கேள்வி கேட்கிறார். எனக்கு ஏன் இது வந்தது? அவரால் அதை தடுத்து நிறுத்த முடியாதா? அனைத்தையும் படைத்தவர் அல்லவா? அவருக்கு இதை முடிக்க முடியாமல் சக்தி இல்லாமல் போய்விட்டதா? கேள்வி கேட்கிறோம். அன்பான ஆண்டவர் நேர்மையானவர், நீதியானவர். யூதா புத்தகத்திலே ஆண்டவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு தர்க்கம், வாக்குவாதம். இதை குறித்து மோசேயின் சடலத்தை குறித்து. மோசே மரித்த மாத்திரத்திலே மோசே அடக்கம் பண்ணினவர் பரலோகத்தின் ஆண்டவர். மோசே என் மகன், பரிசுத்தவான், அவன் எனக்கு சொந்தம் என்று ஆண்டவர் கேட்ட மாத்திரத்திலே நீதியை கேட்டு வந்தான் சாத்தான். அன்பானவர், அதே நேரத்தில் நீதிபரர். அவன் கேள்விக்கு பதில் கொடுத்து ஆக வேண்டும். தர்க்கம் வந்தது. சாத்தான் நீதியை கேட்கிறான்.
யோபுவின் சம்பவத்தை பார்க்கும் பொழுது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்த அந்த யோபுவை குறித்து சாத்தான் நீதியை கேட்கின்றான். நீர் அவனை சுற்றி கோட்டை கட்டி பாதுகாத்து வேலி அடித்து வைத்திருக்கிறபடினால் அவன் உமக்கு பயந்திருக்கிறான். தொட்டு பாரும், கொஞ்சம் விலகி பாரும், என் கையில் விட்டு பாரும், உம்மை தூசிக்கிறானா இல்லையா என்பதனை அப்பொழுது ஆண்டவர் நம்மை நம்புகின்றார். யோபை நம்பினார். என் மகன், என் மகள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து பார். விசுவாசத்தில் பின்வாங்கி போகக்கூடிய நபர் அல்ல. உனக்கு அவனுடைய எண்ணத்தில், மனதில், தோட்டத்தில் இடம் கொடுக்கக்கூடியவன் அல்ல என்று சொல்லி நம் மீது நம்பிக்கை வைத்து சாத்தானிடத்திலே சவால். நமக்கு பக்கபலனும் துணையும் அடைக்கலமும் எல்லாமாக இருந்து எல்லா உதவியும் செய்து நம்மை நடத்தி செல்லவர் வல்லவராயிருக்கிறார். அந்த சோதனையின் காலத்திலே நமது விசுவாசம் சோதிக்கப்படும் நேரத்திலே தளர்ந்து விழுந்து போகிறோமா? நின்று மார்பை தூக்கி வெள்ளையனே வெளியேறு என்று சொன்ன நாம் இந்த பிசாசை அப்பாலை போ சாத்தானை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் செய்யக்கூடாதவர் அல்ல, எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். நமது அன்பின் ஆண்டவர் அநீதிபரர் அல்ல, நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர். அவருடைய வருகையின் கடைசி நாட்களிலே நாவுகள் அனைத்தும் சொல்லக்கூடிய ஒன்று என்னவென்றால் அவர் நீதிபரர். வாசித்து பார்க்கிறேன் வேதத்திலே கடைசியாக அனைத்து நாவும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, என் தேவன் நீதிபரர், நேர்மையானவர், பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆகவே நம்மை நேசிக்கிறவர் தான், நம் மீது அன்புள்ளவர் தான். நமக்கு நம் எண்ணத்தில், தோற்றத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. அவருக்கு வேண்டிய இந்த இடம், இந்த தோட்டத்தில் அந்நியன் பிரத்தியான் வந்து காசுக்கு 2 விற்க சொல்லி கட்டளை போட்டு அடிமையாக்கி நம்மளை சீர்குலைத்து வைக்க பிரயாசப்படுகிறார். அவர் மீது தவறல்ல. 1000 தலைமுறை மட்டும் இன்றைக்கு நீங்கள் அவருக்கு உங்கள் மனதில், எண்ணத்தில், வாழ்க்கையில் இடம் கொடுத்து முழுமையாக அவரை இன்றி வேறொருவரை நீங்கள் ஆராதியாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் 1000 தலைமுறை மட்டும் சொத்து பணம் சேர்த்து வைத்து போனாங்க. ஆண்டவர் அதை பார்த்துக் கொள்வார். 1000 தலைமுறை மட்டும் இருக்க செய்வேன் என்று சொல்கிற அன்பின் ஆண்டவருக்கு நாம் நமது மனதை, நமது வாழ்க்கையை கொடுத்து அவருடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்காக தேவன் நமக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுப்பார்கள்.